மாற்றியே ஆவேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. மனுஷனால முடியுமா? சும்மா சாதாரண ஆற்றலால முடியுமா? 33 கோடி தேவர்களையும் 9 கோடி சித்தர்களையும் ஒண்ணா இணைச்சு அற்புதமா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அகத்திய பெருமானு. யார் செய்ய முடியும்? சிவபெருமான கூப்பிட்டு யார் உட்கார வைக்க முடியும்? முருகப்பெருமான யார் கூப்பிட்டு உட்கார முடியும்? பரந்தாமனை கூப்பிட்டு அவதாரம் எடுக்காத அப்படின்னு சொல்லுது யார் சொல்ல முடியும்? எல்லாம் அந்த பேராற்றல் தான் சொல்ல முடியும். அப்படி நிகழக்கூடிய இடத்துல சின்ன அசைவா இருந்தாலும் சரி, அது யுகமாற்ற விஷயங்கள் தான். அது பெரும் புண்ணிய நிகழ்வு தான். அதான் இங்க வைக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணி குடுத்தாலும் கூட அதுக்கும் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாப்புல பார்த்தீங்கள்ல விநாயகருக்கு செய்யப்பட்ட அபிஷேக நிலைகள்ல ஒவ்வொரு முத்துக்களும் ஒவ்வொரு லோகத்துல போய் விழுந்ததுன்னு இறைநூல் தான் சீடர் பார்த்திருக்காரு. அப்போ எவ்வளவு ஒரு முத்து வாங்கி தந்தா ஒரு லோகம் ஃபுல்லா புண்ணியம் செய்தேன்னு அர்த்தம். இங்க வந்து சின்ன விஷயங்கள் செஞ்சா அது பெரிய விஷயம். இப்ப எடுத்துக்காட்டு தான் ஒரு முத்து தானே சொன்னாரு. ஒரு லோகத்துல போய் விழுதுன்னா அப்ப என்னது? ஒரு லோகத்தோட பசிய தீர்த்து வைக்க அந்த முத்து, மாதுளை முத்து. அப்ப அந்த லோகத்துல உள்ள புண்ணியங்கள் ஃபுல்லா இங்க வருது. அப்ப நீங்க என்னது ஒரு அது என்ன பழம்? மாதுளம்பழம் ரூ. 240 ரூ. 300 ரூ. 300 அப்படிங்கன்னா, ரூ. 300 தான். அது என்ன வேலை பார்க்கும்னு உங்களுக்கு தெரியாது. 1 கிலோ வாங்கி குடுக்கையில உங்க குடும்பமே சுபிட்சமாகும். ஒரு லோகத்துக்கே சாப்பாடு போட்ட புண்ணியம் உங்களுக்கு பகிரப்படுது. அப்பதான் ஒவ்வொரு விஷயம் இங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பகிரப்படுது. அப்புறம் இங்க என்ன செஞ்சுட்டோம்? ஒரே சாப்பாடு, ஒரே கூப்பாடு. இது 2 மட்டும் தான் இருந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. அ இப்ப யுகமே அடிமையாயிருச்சு. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, "அ யோவ் சாப்பாடு போட்டு, போட்டு, போட்டு யோவ்ன்னு சொல்லுவாங்க அங்க. சாப்பாடு போட்டு, போட்டு, போட்டு அந்த 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 பொண்ணோட பெரியப்பா தான் சொன்னாரு. உலகமான்னு முன்னாடி வருவாள்ல, அவ ஐயா தான் அவ அப்பா தான் சொன்னாரு. சாப்பாடு போட்டு, போட்டு அள்ளி தட்டிட்டீரையா. தட்ட, தட்ட பூரா பாரு மழை வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு பூரா வெள்ளக்காடா இருக்கு. அப்படின்னு சொன்னார் 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால போடுற சாப்பாடெல்லாம் ஒவ்வொரு பருக்கையிலயும் புண்ணியம் இருக்கு. இங்க போடுற சாப்பாட்டு இல்ல. விளம்பரத்துக்காண்டி போட்டா நம்ம சொன்னோம்ல 1,00,000க்கு சாப்பாடு, 1,50,000க்கு விளம்பரம். அது செய்யல. விளம்பரமே இல்லாம போடுற சாப்பாடு இது. கூப்பாடும் எதையும் எதிர்பார்த்து போடுற கூப்பாடு இல்ல. இந்த சத்தத்துல கழிவும் துண்ட காணும் துணிய காணணும் ஓடிரணும். உயிர் போனாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல. தொண்டையெல்லாம் ஒண்ணும் வெந்து சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல. எது அவிஞ்சாலும் பரவாயில்ல. அங்க அபயங்கள்ல ஸ்கேனும் பண்ணி பார்க்கறது கிடையாது. மருத்துவ உதவியும் போகாது. அகத்திய பெருமான்ட்ட ஒரு ஆசி சாப்பிடவே முடியாது, பேசவே முடியாது. இன்னும் போய் அங்க போய் செக் பண்ணா பெரிய பிரச்சனை ஆகி எதுவும் பயங்காட்டிட்டா நம்ம பணியாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால எதையும் செக் பண்ணது கிடையாது. அது சித்தர்கள் போடுவாங்க. நீ போய் செக் பண்ணிக்கோ. எதுக்கு போய் ஒரு ஒரு முழு செக்கப் பண்ணிக்கோலாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் போறதே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல போய் எதையாச்சும் செஞ்சு ஒரு பூஜை வம்பா போயிடுச்சுன்னா, வம்பா போயிருமே அப்படின்னு சொல்லி இத பண்ணிட்டு தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. அதனால இங்க லேசா பயணப்படுதாங்கன்னு மட்டும் யாரும் நெனச்சிட வேண்டாம். எங்கள முட்டாளாக்குனா நீங்க முழு முட்டாளு. நாங்க காரிய கோட்டிம்பாங்களா, எங்கள கோட்டிக்காரன் ஆக்குனா நாங்க காரிய கோட்டி. நீங்க காரியமில்லாத கோட்டி. நாங்க யுகமாற்ற கோட்டி. அ நீங்க வந்து அழிஞ்சு போத கலியுகத்துக்குள்ள கலியுக கோட்டி நீங்க. இது தர்மயுக கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் கோட்டிக்காரங்களா இல்ல. யாரையும் தாழ்வா நெனச்சிடக்கூடாது. கிராமத்துக்காரங்க அப்படின்னான்னா, அவங்க தான் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் கிராமத்து பிள்ளைக தான் இப்ப வந்து உயர் தரமான நிலைகள்ல உயர் விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கிராமம் தானே எட்டி உதைச்சிட்டு போனாங்க. அவன் தான் சைக்கிள்ல போவான். அவன் தான் நடந்து போவான். அவன் தான் இயற்கையோட இடர் இன்னல்கள், மலைகள், வெயிலு அது இது எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் தான் பற்றாக்குறை. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது. காலையில அந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. இருக்கிற விஷயம் தான் அவனுக்கு சாப்பாடா போடுது. தலையில தேய்க்க எண்ணெய் இருக்காது. தண்ணிய தேய்ச்சிட்டு சீப்ப தேய்விட்டு போவாங்க. சட்டையில போட பட்டன் இருக்காது. ஊக்கு குத்திட்டு போவாங்க. இப்படியெல்லாம் படிச்சதுனால அவங்க எந்த விஷயங்களையும் சாதிக்காங்க. அவங்கள்ட்ட மனச்சிதைவு வரல. இது சக்சஸ்ஃபுல் மேனா வாராங்க. அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள ஆர்டிக்கிள்ல நாங்க படிச்சிருக்கோம். என்ன அத மாரி எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பிய. அவங்க தோல்வியெல்லாம் பெருசா கண்டுக்கிட மாட்டாங்க. இப்ப ஃபெயில் ஆயிட்டா ரைட் ஓகே அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு 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 6 மாசம் சும்மா இருக்கணுமே, அதுக்குள்ள என்ன வேலை பார்க்கலாம்? அப்படின்னு உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அவங்க உடம்பு பலப்படுது. அங்க ஃபெயில்னா பேசாட்டுல முக்காடு போட்டு வீட்டுக்குள்ள வசம் வாங்கி
வெளியே போகாத, எங்கிட்டும் போயிடாத, நாங்கள் அங்கே போயிருக்கான் இங்கே போயிருக்கான்னு சொல்லிடுறான்னு சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டாந்து விட்டு என்ன படிக்கான், என்ன செய்தான், என்ன மார்க் வாங்கினான்னு எவனுக்கும் தெரியாது. கிராமத்தில் என்ன பண்ணதான் நிறுவனமாக அப்படி தெரிஞ்சு போயிடும். இவன் எத்தனாவது ரேங்கு, என்ன படிக்கான், என்ன செய்கிறான், நல்லதை பேசுதானா, அங்கே அவனோட உண்மையான தன்மை வந்து வெளியே வராது, பேச முடியாது. இங்கே எல்லா விஷயம் பேசுவான், அடையாளப்படுத்தப்படும். தப்பு இருந்தான்னா சட்டுன்னு 4 அடி போட்டு திரிச்சிருவாங்க. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இந்த சபை எளிமையா இருக்கு, எளிமையான இடத்துல இருக்கு, உறங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க சும்மா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, எளிமையான இடத்துல இருந்தால் வலிமையான, வல்லமையான, செழுமையான, செம்மையான விஷயங்கள் பரவும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, எதுக்கு அகத்திய பிரபஞ்சமே இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு? ஏன் இந்த தளத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்னா, எளிமைக்குள்ள தான் இறைவன் வசிக்கான், அன்பு கருணைக்குள்ள தான் இருக்கான் இறைவன் சொல்லி, பகட்டான விஷயங்கள்லையும் அந்த பார்வை நிலைகளுக்கு சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காண்டி அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. அப்படி வேஷம் போடுற இடங்கள்ல இறைவன் எப்பவும் இருப்பது கிடையாது. அதனால இங்கே வேஷம் போடாமல் இயல்பாக வருது. உரைகள் பாருங்க, இதில் எந்த விஷயங்கள்லையும் இங்கே உள்ள கிராம நிலைகளில் உள்ள உரைகள் தெரிஞ்சது தான் பேசுவோம், தெரியாத விஷயம் தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய நிலை. திறந்த விஷயங்களாக தான் இங்கே சபை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் ஏற்றுக்குள்ள தன்மை, எல்லாத்தையும் ஏற்றுக்குள்ள தன்மை, நல்லவனையும் வரவழைச்சு கெட்டவனையும் வரவழைச்சு, நல்லவன் சொல்லதையும் கேட்டு கெட்டவன் சொல்லக்கூடிய அந்த வேற்று மாற்ற நிலைகளுக்கும் உபதேசம் கொடுத்து, எங்கேயாச்சும் தேடி பிடிச்சு கழுவி பிடிச்சு அவங்கள காய வச்சு கொண்டாந்து தர்ம யுகத்துக்குள்ள உட்கார வச்சணுங்கிற பணியை தான் சிவசபை விடாம இறை பணியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, ஏன்னா ஓயாம நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு, என்னத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னத்தான் செய்தாங்கன்னு எங்கேயோ இருக்கிறவங்க நினைச்சிடக்கூடாது. இவ்வளவு வல்லமை இந்த சபைக்கு இருக்கு, கடவுளை கூட்டு பேசக்கூடிய வல்லமைக்கு மேல மேல என்ன வேணும்? எங்கேயோ இருக்கிற சீடனுக்குள்ள இங்கிருந்து இறைநூல் பகிர்ந்து அங்க பேச வைக்கிற நிலைக்கு மேல என்ன வேணும்? அண்டம் விட்டு கண்டம் விட்டு கண்டம், பிரபஞ்சத்தை விட்டு தாண்டினா கூட இறைநூல் போகக்கூடிய வல்லமை உள்ளது. அது ஆதாள பாதாளத்துக்குள்ளேயும் போயிடும், எல்லா இடத்துக்குள்ளேயும் போயிடும். இதுக்கு மேல என்ன சித்து வேணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி எல்லாம் அகத்திய பெருமான் கொடுத்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா நம்மளா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு சச்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்க போய் பார்க்க முடியும்? எங்கேயாச்சும் போய் பார்த்து அவங்க சொன்ன மாதிரி பார்த்து கொண்டு வந்து சொல்லிருங்க. இல்லாட்டி இந்த இந்த வீடியோ மாதிரி எங்கேயாச்சும் அவன் ஞானி கீனி அது இதுன்னு இங்க குறை சொல்லுதவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி கலட்டி வச்சுட்டு, நம்மளும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, நம்மளும் டிஷர்ட் போட்டுக்கிட்டு, அந்த நார்த்து ஸ்டாரா அந்த ஷூ போட்டு நம்மளும் வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு காமிச்சா போதும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கு, எங்க இடத்துல இருக்கு, எங்கேயாச்சும் காமிச்சாலும் சரி. அவன் ஆதாள பாதாளத்துல இருந்தாலும் சரி, அண்டை விட்டு கண்டம் விட்டு கண்டம் தாகி இருந்தாலும் சரி, வேற்று மொழிகள்ல இருந்தாலும் சரி, வேற்று தேசங்கள்ல இது சவால். என்ன, நாங்க ரெடி நீங்க ரெடியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன, ஏன்னா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சும்மாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த சும்மா 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 சும்மான்னு ஒரு பாட்டு வரும் கிடையாதுல்ல, அது மாதிரி இது சும்மா கிடையாது. இது எம்மா 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 எம்மான்னு கலியுகத்தை விரட்டி அடிக்கக்கூடிய சாங் இது. இது அடி அதிரும் இல்ல, சும்மா அதிரும் இல்லை அப்படிம்பாங்கல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் பீரங்கிக்குள்ள இருந்து வர்ற குண்டு மாதிரி களிய சாக்கடைய சின்ன பின்னமா சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு விஷயமும் எளிமையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பொறுத்து போகுது, விலகி போகுது, தாழ்ந்து போகுது, தவழ்ந்து போகுது. எல்லாமே பயந்து கிடையாது, பயந்து கிடையாது. அது பயப்படாத ஒரு இறைநிலை, அது மகாநிலை, அது ஞான நிலை. யோகிகள் எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. அமைதிக்குள்ளதான் ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அத மாதிரிதான் அந்த சபையும் ஒண்ணுமே இல்லாத நிகழ்வு மாதிரி தெரியும். ஆனா எல்லாம் உள்ள நிகழ்வு அப்படின்னு சொல்லி, இது எங்க பிரபஞ்சத்துக்கு இங்க உட்கார்ந்தவங்களுக்கு சொல்லல, இது பறைசாற்று நிலைகள்ல எல்லா இடத்துக்கும் போகும். இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு கிடையாது, எப்படினாலும் பேசுவோம். இறைவாக்கு உண்மையை தான் பேசும். அங்க ஜோடிச்சு ஜோடனைப்பட்டு இருக்கதை இல்லை, இருக்கதை இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி செஞ்சு, மாறினதெல்லாம் மாறாத மாதிரி செஞ்சு, அதுக்கு மேல பேசக்கூடாது. அந்த விஷயங்களை செஞ்சு இப்போ இருக்கக்கூடிய நிலை கட்டடங்கள் வந்து அது சிகிலம் அடைஞ்சு இருக்கும். அதை இப்போ எத்தனையோ விஷயங்கள் போட்டு புது கட்டடம் மாதிரி மாற்றிடுறாங்க. குடி போனவன் கொஞ்ச நாள்லயே அங்கங்கே பொறிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிரும்.
இப்போ தான் கட்டினது அப்படின்ட்டுருவாங்க. அப்படி விஷயங்கள்லாம் இங்கே செய்யப்பட கிடையாது. இங்கே இங்கே நிஜத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி உண்மையா பயணப்படுறவங்க வாங்க.